வாழ்ந்து விட்டு வர வேண்டும் என்று என்னை பாருங்கள் என்று அல்லாஹ் வஸீர் ரசூல் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நீங்கள் பின்பற்றுங்கள். லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றினால் தான் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். இல்லை என்றால் அந்த அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கிடைக்காது. திருமறை குர்ஆன் கூறுகிறது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை மார்க்கமாக கற்றுக் கொடுக்கவில்லையோ மனம் போன போக்கிலே அதை மார்க்கம் என்று செய்து கொண்டு வருகிறார்கள். ஷிர்க் பிதத்தை பற்றி கவலைப்படுவதே இல்லை. இந்த காரியம் நாம் செய்கிறோமே, உதாரணத்திற்கு ஒரு ஆட்டோவில் ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு பிரச்சாரம் வருகிறது. இந்த அவுலியா ஏதோ பீரானிஷா காதரனிஷா ஏதோ ஒரு அவுலியா யாருன்னு தெரியும், அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல, இஸ்லாத்தில் இல்லாத ஒரு அவுலியா. அவுலியா என்றது என்ன? இறைநேசர். அல்லாஹ் யாரை இறைநேசராக ஏற்றுக்கொள்கிறான் என்று படைத்த அல்லாஹ் தான் தெரியும். நமக்கு தெரியுமா? இறைநேசர் இவர் என்று சொன்னால் நமக்கு தெரியுமா? இறைநேசர் என்பது யார் என்றால் அல்லாஹ் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டவர். அல்லாஹ் வந்து யாரை இறைநேசர் பண்றாங்க அல்லாஹ் தான் தெரியும். அல்லாஹ்வை அல்லாஹ் யாரை நாடிவிட்டால் யாரை முஹப்பத் இறைநேசர் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறோம். குர்ஆனில் கூறப்பட்ட 25 நபிமார்கள் சொல்லுங்க, லட்சத்துக்கும் மேற்பட்ட நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்து அவதரித்தார்கள். அவர்களை பற்றி நம்ம வந்து சிந்திக்கிறது இல்லை. குர்ஆனில் சொல்லப்பட்ட நபிமார்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பற்றி நாம் சிந்திப்பதில்லை. ஒவ்வொரு நபிமார்களும் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி வாழ்ந்து விட்டு சென்றார்கள், அவங்க எந்தெந்த சத்தியத்தை உலகத்திற்கு எடுத்து வைத்தார்கள், மக்கள் மத்தியிலே சத்தியத்தை எடுத்திருக்கும் போது எவ்வளவு சோதனைகளும் கஷ்டங்களும் அனுபவித்தார்கள், அதை பற்றி சிந்திப்பதில்லை. ஆனால் சர்வ சாதாரணமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த ஒரு ஆட்டோவில் ஒரு பிரச்சாரம் நடந்து கொண்டு வருகிறது. நீங்கள் மறக்காம கந்தாட ஏதோ சொல்றாங்க. அது நாகூரா இருக்கட்டும், ஏர்வாடியா இருக்கட்டும், எந்த அவுலியாவா இருக்கட்டும், அஜ்மீரா இருக்கட்டும், எந்த அவுலியா இருக்கட்டும், அல்லாஹ் சொன்னானே அவுலியா கிட்ட போய் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் 23 வருடங்கள் இந்த சத்திய மார்க்க பிரச்சாரம் செய்தார்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனாவுக்கு சென்றிருந்தாலும் தெரியும், உம்ரா செஞ்சவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அங்க மதீனாவுக்கு உம்ரா செய்ய மதீனாவுக்கு போறாங்களே, ஹஜ் செய்ய போறாங்களே, ஹஜ் செய்யறது வந்து மதீனாவுக்கு போக அவசியம் இல்லை. ஹஜ் வந்து காபத்துல்லோட முடிஞ்சிருச்சு, அந்த மக்கா ஹரம் ஷரீஃபோட முடிஞ்சிருச்சு, மக்கா எல்லையோட முடிந்து விட்டது. ஆனால் ஜியாராவுக்கு எங்க போறது? அதிக நன்மைகள், 1000 ரக்காத் தொழுத நன்மைகள் அங்க எங்க மதீனாவை. ஆனா அங்க ஜியாரத்துக்கு போகிறார்கள், எங்க போய் பார்ப்பதற்காக விசிட்டிங் போறாங்க. ஆனால் அங்கே போன வேகத்தில் இங்க கையெழுத்து தர்காவில் துவா கேட்டவங்க எல்லாம் வந்து அவசரம் பண்ண பண்ணுவாங்கன்னா, மதீனால வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அடக்க ஸ்தலம் இருக்கிறது. அதற்கு பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அடக்க ஸ்தலம் இருக்கிறது. அதற்கு பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அடக்க ஸ்தலம் இருக்கிறது. போன வேகத்துல மக்கள் என்ன பண்ணுவாங்க?